கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பிரபல உளவியலாளரும் ஊழியக்காரருமாகிய ஒருவர் மனிதனுடைய துன்பங்களுக்கு காரணம் என்று 15 காரணங்களை சொல்லுகின்றார். பாலியல் நாட்டம், பலவிதமான தீய நினைவுகள், சிறு வயது முதலே நன்மையை விரும்பாமற் போவது, குடும்பம், சூழ்நிலை, இப்படி பல காரியங்கள் நிமித்தம் மனிதர்கள் துன்பப்படுகிறார்கள். ஆவிக்குரியவர்களும் துன்பப்படுகிறார்கள். அப்படி 15 காரணங்களை அவர் பட்டியலிட்டார். அதிலே ஒன்று கிறிஸ்துவின் நிமித்தம் பாடு அனுபவித்தல். இது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியதல்ல. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர்களை பயபக்தியோடு இருப்பவர்களுக்கு கர்த்தர் தருகிற ஒரு வெகுமதி என்னவென்றால் அவருடைய நாமத்து நிமித்தம் பாடு அனுபவித்தல். ஆதி அப்போஸ்தலர்களும் திருச்சபையினரும் பரிசுத்தவான்களும் இந்த பாடு அனுபவிப்பது நிமித்தம் சந்தோஷப்பட்டு இது நிமித்தம் பரலோகத்திலே நமக்கு மிகுந்த பலன் கிடைக்கிறதே என்று அந்த பாடுகளை விருப்பத்தோடு ஏற்றுக்கொண்டார்கள். அந்த துன்பங்கள் நமக்கு கிடைத்திருக்கிறதா? எவ்வளவோ இழந்தவர்கள் இவைகளை எல்லாம் மறுமையிலே பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு அவற்றை இழந்தார்கள். பிலிப்பியர் 1:29, ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 5:41, அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானமடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய். உலகத்திலே அவமானங்களையும் நிந்தைகளையும் எவ்வளவோ மக்கள் அனுபவிக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்துவ நிமித்தம் அதை அனுபவித்தால் சந்தோஷப்படுகிறார்களாம். ஏனென்றால் இதற்கான பலன்கள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. இக்காலத்து பாடுகள் இனி வருகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. கிறிஸ்துவனிடத்திலே வெகுமதிகளை பெறும்படிக்கு கிறிஸ்துவ நிமித்தம் பாடு அனுபவிக்க நாம் ஆயத்தமாயிருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 12:10, அந்தப்படி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். கிறிஸ்து நிமித்தம் வருகிற நிந்தைகளிலே பிரியப்படுகிறாராம். இந்த பாடுகளுக்கான வெகுமதியை பரலோகத்திலே பெற்றுக் கொள்வார். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் என்ன செய்ய வேண்டும்? சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். எப்படிப்பட்ட ஒரு நல்ல வார்த்தை! கிறிஸ்துவ நிமித்தம் பாடு அனுபவிக்கிற பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது என்றால் நாம் அவருடைய பரிசுத்த நாமத்தை தொழுது கொள்வோம். அப்படிப்பட்ட நிந்தைகளிலே பிரியப்படுவோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.